வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு 60 வயதுக்கு மேல் இருக்கக்கூடிய பலருக்கும் வரக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை தாங்க இடுப்பு வலி. இந்த வலி வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளால நடக்க முடியாது. சேர்ல உட்காந்துட்டு நிம்மதியா எந்திரிக்க முடியாது. கீழலாம் உட்காரவே முடியாது. நம்ம கீழ உட்காந்துட்டு எந்திரிக்கணும்னா யாராவது ஒருத்தவங்க தூக்கி விடணும். அந்த அளவுக்கு நம்மள போட்டு பாடா படுத்திவிடும் இந்த இடுப்பு வலி. ஸோ நைட் எல்லாம் தூங்கவே முடியாது. அந்த அளவுக்கு நம்மளுக்கு இந்த பெயின் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த இடுப்பு வலியை நம்ம எளிதாக வீட்டிலேயே சரி பண்ணலாம். நம்மளுடைய உணவு பழக்கங்கள்ல சில மாற்றங்கள் கொண்டு வந்தா கண்டிப்பா இந்த இடுப்பு வலியை நம்ம சரி பண்ணிடலாம். அதுக்கான சில உணவுகளை நம்ம தினமும் நம்ம உணவுல சேர்த்துட்டு வந்தோம்னா இந்த இடுப்பு வலி 100% வந்து குறையாயிரும். அது என்ன மாதிரி உணவுகள், அதை எப்படி எடுத்துக்கிறணும், எவ்வளவு சேர்த்துக்கிறணுங்கிறதான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியம் கூட செய்யும். நீங்க 100 வயது வரைக்கும் நோய் நொடி இல்லாமல் வாழலாம். இடுப்பு வலி வர்றதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அதுல முக்கியமான காரணம் என்னன்னா, நம்மளுக்கு கால்சியம் சத்து குறைபாடுனால தான் இடுப்பு வலி வரும். ஸோ அதுக்கு நம்மள கால்சியம் அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள் என்னங்கிறத இப்ப பார்க்க போறோம். அதாவது நம்மளோட எலும்புகளை இரும்பு மாரி பலப்படுத்தக்கூடிய உணவுகள் என்னென்ன பார்க்க போறோம். அதுல முதலாவதா பார்க்க போறது வந்து நம்ம எள்ளு தான் பார்க்க போறோம். இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சீசேம் சீட் அப்படின்னு சொல்லுவாங்க. எள்ளு என்கிறது நம்ம தமிழ்ல எலும்போடைய நண்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எள்ளுல வந்து அவ்வளவு தூரத்துக்கு கால்சியம் வந்து ஃபுல்லா நிறைஞ்சிருக்குது. நம்ம அந்த எள்ளை சாப்பிடும் பொழுது நம்மளுடைய எலும்புகள் வந்து நல்ல இரும்புகள் மாதிரி ஆகும். அதில் மெக்னீஷியமும் நிறைய இருக்கு. செறிந்த கொழுப்புகளும் இருக்கு. ஸோ நம்மளுடைய மூட்டுகளுக்கு நல்ல வலிமையை கொடுக்கக்கூடியது இந்த எள்ளு. ஸோ நம்ம டாக்டர்கிட்டே போயிருந்தாலும் அவர் சில மாத்திரை மருந்து கொடுப்பாரு. அது கூட இந்த மாதிரியான உணவுகள் லிஸ்ட்டை தான் கொடுப்பாங்க. சரி, முடிஞ்ச அளவு நீங்கள் இந்த உணவுகளை நீங்கள் சாப்பிட்டு உங்களுடைய வலியை வந்து நீங்கள் கம்மி பண்ணுங்க. இடுப்பில் இருக்கக்கூடிய அந்த கார்டிலேஜ் குழம்பு இருக்குல்ல, அதை வந்து நல்லா ஸ்ட்ராங்கன் பண்ணுறதுக்கு, ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு எள்ளு வந்து நம்மளுக்கு உதவி பண்ணுது. ஸோ உங்களுக்கு ஒரு சூப்பர் ஃபுட்டுன்னு சொல்லலாம் எள்ளு. நம்ம இந்த எள்ளை எப்படி சாப்பிட்லாங்கிறத பார்க்கலாம். காலையில் வெறும் வயிற்றில் எந்திரிச்சோன்னா 1 டீஸ்பூன் எள்ளை வந்து சாப்பிடுங்க. இல்லை எனக்கு அப்படி எள்ளு சாப்பிட பிடிக்காதுன்னா எள்ளை வந்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கிறோங்க. அது கூட வந்து நாட்டு சர்க்கரையோ இல்லை உங்களுக்கு இனிப்புக்கு தேவையான பனங்கற்கண்டோ இல்லை வெள்ளைக்கட்டி அந்த ஏதாவது ஒன்று வந்து சேர்த்து அதை உருண்டையாக உருண்டை பிடிச்சி இல்லை எள்ளு உருண்டையாக நீங்கள் தயார் பண்ணி வச்சுருந்தாலும் சரி, அதை காலையில் நீங்கள் எடுத்து சாப்பிடுங்க. உங்கள் உடலுக்கு வந்து நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது எள்ளு லட்டு. அதை வந்து எள்ளு லட்டுன்னு சொல்லுவோம். அதை நீங்கள் நல்லா அதை எப்படி செய்யணுமோ அதை செஞ்சு வச்சுக்கிறோங்க. இல்லை பவுட்ராக எடுத்துக்கிறதுனா பவுட்ராக எடுத்துக்கிறோங்க. அடுத்து தினமும் நீங்கள் சமையலுக்கு வந்து எள்ளு எண்ணெயை யூஸ் பண்ணுங்கள். எள்ளெண்ணெய்ங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, நல்லெண்ணெயை வந்து சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணுங்கள். உங்களுடைய கால்சியம் வந்து அதிகரிக்கும். உடலில் கால்சியம் அதிகரிக்கும். ஸோ உங்களோட இடுப்பு வலி எல்லாமே பறந்து போய்விடும். அப்புறம் வாரத்துக்கு ஒரு 2 முறை வந்து எள்ளுல செஞ்ச சட்னியை வந்து நீங்கள் உணவில் சேர்த்துக்கிறங்க. அப்புறம் டெய்லியுமே வந்து நீங்கள் எள்ளு லட்டு, எள்ளு மிட்டாயி கடையில் கிடைக்கும் எள்ளு மிட்டாயின்னு, அந்த எள்ளு மிட்டாய், எள்ளு லட்டு இதெல்லாம் டெய்லியுமே நீங்கள் வந்து ஒன்று சாப்பிடலாம். உங்கள் வீட்டில் குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். முக்கியமாக வளரும் குழந்தைகளுக்கு வந்து கொடுக்கறது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியத்தை அவங்களுக்கு. அடுத்த உணவு என்னென்னா ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் அதிகமாக உள்ளக்கூடிய மீன்களை தான் பார்க்க போகிறோம். அதில் வந்து சால்மன் மீன் மற்றும் சார்டைன் மீன், இந்த 2 மீனுமே வந்து அதிக அளவில் ஒமேகா 3 வந்து ஆசிட் இருக்குது. இந்த ஒமேகா 3 ஆசிட் என்ன பண்ணுதுன்னா நம்ம உடலுக்கு வந்து நல்ல கொழுப்புகளை கொடுக்கக்கூடியது. நம்ம உடலில் ஆல்ரெடி இருக்கமுள்ள கெட்ட கொழுப்பு, அந்த எல்லா கெட்ட கொழுப்புமே கரைச்சி வெளியில் தள்ளக்கூடிய வேலையை தான் இந்த ஒமேகா 3 ஃபேட் ஆசிட் வந்து செய்யுது. ஸோ இது வயதானவர்களுக்கு, அது 60 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வலி ஏற்படும்ல, அந்த வலியை தாங்க முடியாத வலியை கூட சரி பண்ணக்கூடியது இந்த மீன்கள். ஸோ இந்த மீன்களை அவங்க தாராளமாக சாப்பிடலாம். இந்த ஃபேட்டி ஆசிட் அந்த வலி எல்லாத்தையுமே குறைக்கும். அந்த இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடியது இந்த ஃபேட்டி ஆசிட். இந்த சால்மன் மற்றும் சார்டைன், மத்தி மீன், இந்த எல்லா மீனுமே வந்து நம்மளுடைய எலும்புகளுக்கும் மூட்டுகளுக்கும் ஒரு சிறந்த உணவு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு நிறையா இதில் சத்துக்கள் வந்து நிறைஞ்சிருக்கு. இதை நீங்கள் சாப்பிட்றதுனால உங்களுடைய அந்த ஜாயிண்ட்டுகளில் ஏற்படக்கூடிய அந்த லூப்ரிகேஷன் வந்து அதிகரிக்க செய்யும். இடுப்பு வலி வந்து குறைய ஆரம்பிச்சிடும். விட்டமின் டி வந்து உங்களுக்கு நேச்சுரலாகவே கிடைக்க ஆரம்பிக்கும். ஏன்னா விட்டமின் டி வந்து சூரிய ஒளியில் கிடைக்கும். அடுத்து இந்த மீன்களை சாப்பிடும்பொழுது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும்.
எனக்கு மீனெல்லாம் பிடிக்காது. நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். ஆனா, இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் உள்ள உணவுகள் வேற ஏதாவது வெஜிடேரியன்ல இருக்குன்னா, இருக்குங்க. அதுதாங்க ஆளி விதைகள் அண்ட் வால்நட். இது 2லயுமே வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் வந்து அதிகமா இருக்குது. ஸோ, இதுலயும் கால்சியம், மெக்னீசியம் இது எல்லாமே அதிகமா இருக்கு. இத நீங்க எடுத்துக்கிற பொழுதும் உங்களுடைய அந்த லூப்ரிகேஷன் வந்து அதிகரிக்க செய்யும். இடுப்பு வலி குறையும். உங்களுக்கு விட்டமின் டி வந்து நேச்சுரலா கிடைக்கும். ஸோ, நீங்க இத எடுத்துக்கலாம் தாராளமா. ஆனா அதிக அளவுல எடுத்துக்க கூடாது. வால்நட்னா 2 வால்நட் எடுத்தா போதும். விதைகள் வந்து 1 டீஸ்பூன் எடுத்தாவே உங்களுக்கு போதும். அடுத்த உணவு என்னன்னா மஞ்சள் தாங்க. மூட்டுகளுக்கு மஞ்சள் வந்து ஒரு தங்கம் போல. மஞ்சளும் மிளகும் வந்து நம்ம கண்டிப்பா உணவுல சேர்த்துக்கிறணும். மஞ்சள்ல இருக்கக்கூடிய அந்த குர்குமின் வந்து ஆர்த்தரைட்டிஸ் பெயினுக்கு, அதாவது மூட்டு வலிய குறைக்கிறதுக்கு இது உதவி பண்ணக்கூடியது. அந்த குர்குமின் வந்து நம்மளுடைய அந்த மூட்டுகள்ல போய் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடியது. ஸோ நம்ம தினமும் நம்ம மஞ்சளையும் மிளகையும் பால்ல சேர்த்து குடிச்சிட்டு வரணும். ஏன்னா அப்பதான் நம்மளுக்கு அந்த இடுப்பு வலி வந்து சரியாகும். அடுத்து 4வது உணவு என்னென்னா முருங்கைக்கீரை தான். இது இங்கிலீஷில் மொரிங்கா லீவ்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் வந்து கால்சியமும் விட்டமின் கேயும் அதிக அளவில் இருக்குது. 60 வயதுக்கு மேலே இருக்கிறவர்களுக்கு வரக்கூடிய இந்த கீழ்வாதம், இடுப்பு வலி, உடம்பு வலி இது எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடிய ஒரு உணவுனா அது முருங்கைக்கீரை தான். இது ஒரு சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு மருந்து மாதிரி வேலை செய்யும். நீங்கள் மற்ற ஹாஸ்பிட்டலில் போயிட்டு மருந்து மாத்திரை சாப்பிட்றத விட இந்த முருங்கைக்கீரையை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிற முருங்கைக்கீரையில் இருக்கக்கூடிய அந்த விட்டமின் கே, கால்சியம், அயன் இது எல்லாமே வந்து நம்மளுடைய எலும்புகளுடைய அந்த டென்சிட்டியை குறைக்காம பாதுகாக்கிறதுக்கு இது உதவி பண்ணுது. இது எப்படியெல்லாம் சாப்பிட்லாம்னா, முருங்கைக்கீரையை கூட்டாக வச்சு சாப்பிட்லாம். இல்லை முருங்கைக்கீரை பொடியை ஸ்மூத்தி மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். சூப்பாகவும் வாரத்துக்கு 3 நாள் கண்டிப்பாக நீங்கள் முருங்கைக்கீரையை எடுத்துக்கிறணும். அதில் நீங்கள் எந்த வடிவில் வேணாலும் எடுத்துக்கிறலாம். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் உணவில் எடுத்துக்கொண்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுடைய கால்சியம் வந்து அதிகரிக்க செய்யும். உங்களுடைய உடல் ஆரோக்கியமாகும். அடுத்து 5வதா இருக்கக்கூடிய உணவு என்னன்னா தயிர் தாங்க. இது எலும்பு தேய்மானத்தை ஸ்லோவா ஆக்கக்கூடிய ஒரு உணவு அப்படின்னு சொல்லலாம். ஸோ தயிர் வந்து நீங்கள் கண்டிப்பாக உணவில் எடுத்துக்கிறணும். அதாவது சீனியர் சிட்டிசன், அதாவது 60 வயதுக்கு மேலே இருக்கவங்களுக்கு விட்டமின் டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ விட்டமின் டி குறைபாடு வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நீங்கள் தயிரை உங்கள் உணவில் சேர்த்துக்கிறணும். இதனால் கால்சியம் உங்களுடைய ஃபுல் பாடிக்கும் கிடைக்கிறது மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவு உங்களுடைய அந்த வலி இலி எல்லாமே சரி பண்ணுறதுக்கு நீங்கள் தயிரை 1 கப்பு நீங்கள் தினமும் நீங்கள் சாப்பிடுங்க. உங்களுடைய எலும்பு தேய்மானம் வந்து ஸ்லோவாக ஆக ஆரம்பிக்கும். அடுத்து வந்து டைஜஷன், செரிமானம் வந்து அதிகரிக்கப்படும். ஏன்னா இந்த தயிரில் இருக்கக்கூடிய இந்த நல்ல பாக்டீரியா நம்ம குடலை எப்பவுமே சுத்தமாக வச்சுக்கிறதுக்கும், கழிவுகளை வெளியேற்றுவதற்கும், நம்மளுடைய செரிமானத்தை வேகமாக ஆக்குறதுக்கும் உதவி பண்ணும். அடுத்து வந்து ஜாயிண்ட்டுகள், அதாவது மூட்டுகளில் இருக்கக்கூடிய அந்த வலிகளை வந்து குறைக்கிறதுக்கு இது உதவி பண்ணும். 6வதா இருக்கக்கூடிய உணவு என்னென்னா சிக்கனுடைய சூப்பும், மட்டனோட எலும்பு சூப்பும். இது வந்து நம்மளுடைய கொலாஜன் பவரை உண்டு பண்ணக்கூடிய ஒரு உணவுன்னு சொல்லலாம். இது நம்மளுடைய போனுக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கக்கூடியது. நம்ம எலும்புகளுக்கு கொலாஜன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது 2லயுமே வந்து நம்ம அந்த உணவு 2லயுமே வந்து கொலாஜனை உற்பத்தி பண்ணக்கூடிய தன்மை இந்த சிக்கனுக்கும் மட்டனுக்கும் இருக்குது. நம்ம இந்த உணவுகளை எடுத்துக்கிற பொழுது நம்மளுக்கு இடுப்பு வலி, முழங்கால் வலி, பின்னாடி வரக்கூடிய பேக் பெயின் எல்லாமே வந்து சரியாயிரும். ஸோ உங்களுக்கு வலி எல்லாமே சூப்பராக குறைய ஆரம்பிச்சிடும். அடுத்த உணவு என்னென்னா வாழைப்பழம். இதில் பொட்டாசியம் வந்து அதிக அளவில் இருக்குது. ஸோ நம்ம பாடிக்கு வந்து பொட்டாசியம் வந்து ரொம்ப தேவை. அதாவது சோடியம் லெவலை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இது உதவி பண்ணும். நம்மளுடைய அந்த இன்ஃப்ளமேஷனை வந்து குறைக்கிறதுக்கு, அதாவது வலிகளை வந்து குறைக்கிறதுக்கு இந்த பொட்டாசியம் வந்து உதவி பண்ணும். ஸோ 60 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க உங்களுடைய இடுப்பு வலிக்கு ஒரு நம்பர் 1 உணவு அப்படின்னா வாழைப்பழம். நீங்கள் வாழைப்பழத்தை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய இடுப்பு எலும்புகள் வந்து பலமாக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு இடுப்பு வலி வந்து சரியாயிரும். அடுத்த ஒரு உணவு என்னென்னா அவகேடோ வந்து நம்மளுடைய மூட்டுகளுக்கு மேலே இருக்கக்கூடிய லேயர், அதாவது கார்டிலேஜ் இருக்குல்ல, அந்த கார்டிலேஜை வந்து ரிப்பேர் பண்ணக்கூடிய வேலையை வந்து அவகேடோ பண்ணுது. ஏன்னா அவகேடோவில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அதாவது நல்ல கொழுப்புகள் வந்து இருக்குது, விட்டமின் இ இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுடைய கார்டிலேஜ் பகுதியை வந்து ரிப்பேர் செஞ்சு அங்கே ஏற்படக்கூடிய அந்த வலிகளை வந்து குறைக்கிறதுக்கு உதவி பண்ணுது. அந்த லூப்ரிகேஷன் ஆகிறதுக்கும் இது உதவி செய்யுது. அவகேடோ
அன்றாட வந்து 60 வயசு மேலே இருக்கிறவங்க எடுத்துக்கிறது ஒரு சிறந்த உணவுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்ல கொழுப்புக்களை கொண்டது. உடலில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்புக்களை கரைக்கும் தன்மையும் இந்த அவகேடோவுக்கு இருக்குது. இதய நோயெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த அவகேடோ பழம் வந்து உதவி பண்ணுது. அடுத்த உணவு என்னென்னா நம்மளுடைய நாட்டு வெள்ளரிங்க. வெள்ளரிக்காய் இருக்குல்ல, அந்த வெள்ளரிக்காய் வந்து ஹைப்ரிட்டாக இருக்கக்கூடாது. நல்ல நாட்டு வெள்ளரிக்காவே சாப்பிடணும். இதை வந்து நம்ம இங்கிலீஷில் குக்கும்பர் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய அந்த ஜாயிண்ட் பெயினை குறைக்கிற தன்மை இந்த நாட்டு வெள்ளரிக்காய்க்கு இருக்குது. ஏன்னா வெள்ளரிக்காயில் வந்து அதிக அளவில் வந்து தண்ணீர் சத்து இருக்குது. அதில் சிலிக்கான்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட் இருக்குது. அது நம்மளுடைய எலும்புகளுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தை கொடுக்கக்கூடியது. நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ளமேஷனை நேச்சுரலாக குறைக்கிற தன்மை இந்த வெள்ளரிக்காய்க்கு இருக்குது. நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து வலிகளையுமே குறைக்கும் தன்மை வெள்ளரிக்காய்க்கு இருக்குது. ஸோ வெள்ளரிக்காய் சீசன் கிடைக்கிற டைமில் வெள்ளரிக்காயை வந்து நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கிறலாம். விட்டமின் டிக்கான ஒரு பூஸ்டர் என்னென்னா சூரிய ஒளி தான். ஏன்னா சூரிய ஒளியில் தான் விட்டமின் டி இருக்குது. அடுத்து நம்மளுடைய எலும்புகளையும் நரம்புகளையும் வலிமைப்படுத்தக்கூடியதே விட்டமின் டி தான். இந்த விட்டமின் டி எங்கே இருக்குன்னா சூரிய ஒளியில் இருக்குது. ஸோ நம்ம டெய்லியும் சூரிய ஒளியில் 20 நிமிஷம் வந்து இருக்கணும். அதாவது சூரிய ஒளியை பார்த்து நடக்கலாம், இல்லை அது சூரிய ஒளி படுற மாதிரி நம்ம வந்து நிற்கலாம், உட்காந்து யோகா பண்ணலாம், தியானம் பண்ணலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் நம்ம மேலே 20 நிமிஷம் சூரிய ஒளி படணும். அப்போ தான் நம்மளுக்கு விட்டமின் டி வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். நம்மளுடைய எலும்பு அடுத்து நம்ம தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்னங்கிறத பார்த்துடலாம். நம்மளுடைய இடுப்பு வலியை வர வைக்கிற மாதிரியான உணவுகள் வந்து என்னென்னா வெள்ளை சுகர், வெள்ளை சீனி, இதை கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்க வேண்டும். அதுக்கப்புறம் மைதாவில் செய்த எந்த உணவுகளுமே நீங்கள் சாப்பிடக்கூடாது. முழுமையாக நீங்கள் மைதாவை தவிர்க்க வேண்டும். அடுத்து வந்து என்னென்னா நிறைய ஆயில் ஊற்றி பொரிச்சு எடுக்கக்கூடிய உணவுகள், அந்த உணவுகள்லாம் கண்டிப்பாக தவிர்க்கணும். இதெல்லாம் தவிர்த்தாதான் உங்களுடைய இடுப்பு வலி வந்து குறைய ஆரம்பிக்கும். அடுத்து ரைஸ் அதிகமாக நீங்கள் வெள்ளை அரிசி சாதத்தை அதிகமாக எடுத்துக்கிறாதீங்க, அளவாக எடுத்துக்கிறங்க, அதிகமாக எடுக்காதீங்க. அடுத்து வந்து சோடா, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த கூல் ட்ரிங்க்ஸ்லாம் கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. இது நம்மளுடைய இடுப்பு வலியை அதிகப்படுத்த செய்யும். ஸோ நம்ம மேலே சொன்ன அந்த உணவுகளையும் அந்த உணவுகளை வந்து சாப்பிடுங்க. இந்த உணவுகளை வந்து சாப்பிடாதீங்க. அப்போ தான் உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும். நண்பர்களே, இடுப்பு வலி இல்லாமல் 60 வயதுக்கு மேலேயும் உங்களுடைய வாழ்வை ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்க இந்த 10 உணவுகளை தினசரி உங்கள் வாழ்க்கையில் சேர்க்க ஆரம்பிச்சிடுங்க. உங்களுடைய இடுப்பு வலி எல்லாமே சரியாயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார்